ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்ய போனாக்கா தக்காளி ஜாம் செய்ய போகிறோம் வீட்டிலேயே. அதுக்கு தேவையானது 1/2 கிலோ தக்காளியை வேக வச்சுக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் போதும், ஏன்னா இது தண்ணி போட்டு தானே போதும். அது இந்த பழத்தில் நல்லா வெந்தோடனே சர்க்கரை அதுக்கு தேவையானது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கூட தான் பிடிக்கும். 1/2 கிலோ தக்காளி நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த இனிப்பு எடுக்கிறதுக்கு உப்புத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஜாம் ரெடி ஆயிட்டு, முந்திரி, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம், 1 ஸ்பூன் நெய் இதை ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. கிண்டிட்டு இறக்கிடலாம். ஜாம் ரெடி. நீங்க பிரெட் ஊற்றிங்களா? நீங்க பிரெட்டுக்கு நல்லா வச்சு சாப்பிடலாம். பிரியாணி பண்ணாலும் பிரியாணிக்கு இது நல்லா மேட்சிங்கா இருக்கும், சாப்பிடலாம். ஜாம் போய் வாங்கணும்னு நினைக்காதீங்க. இதை செஞ்சு பிரெட்டு தொட்டு நல்லா செம டேஸ்டா இருக்கும். அந்த ஜாமோட நம்மளோட தான் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இது தண்ணி படாம இருந்ததுனாக்கா 5 நாள் 1 வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஜீனி பாகா காய்ச்சிட்டோமா, அதனால இதை ட்ரை பண்ணுங்க. இது பிரெட்டு இருக்கா எடுத்து சாப்பிட சும்மா தான் நாங்க எடுத்து சாப்பிடுவோம். நல்லா முந்திரி, இந்த முந்திரி, நல்லா கருப்பு திராட்சை, நல்லா இது ஹெல்த்தியான இந்த பேரிச்சம்பழம், அதுவும் நல்லா கருப்பு இதுதான், நல்லா காஸ்ட்லியா இருந்தது. இந்தா எடுத்து வாங்க. நல்ல பாகு எல்லாமே பக்குவமா கரெக்டா இருக்கு. தண்ணி ஊற்றி ஊற்றக்கூடாது. வாங்க எப்படி இருப்பாங்க செம டேஸ்ட். பிரியாணி இல்லை வச்சு சாப்பிட, எல்லாத்தையும் பிரியாணிக்கு பிரெட்டுக்கு வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன இது சின்ன சின்ன சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. அது பார்க்கலாமா?